சித்தர்களும் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ராகு மாதிரி கஷ்டத்தை கொடுக்கிற கிரகம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு கெட்ட இடத்துல இருந்து ராகு நீச்சமாயோ பகை பெற்று சம்பந்தப்பட்டால் பொன் பொருள் ஆவரணம் தொடர்ந்து கலந்து அதை தயார் பண்ற தொழில சேர்ந்திருந்தால் உயர்கல்வியில உயர்ந்த உத்தியோகத்துக்கு போறதுக்கும் அந்த ராகு புதன் நடு ஒரு ஜாதகத்துல பொறுத்த வரைக்கும் ராகு நல்லா இருக்கு. ராகு திசை 9 இருக்கிற திசையிலே ரொம்ப குழப்பமான திசை இது கெமிக்கல் ஆயில் இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஐடியா கேட்டு உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய மனைவி, உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய தாய் தகப்பன், உங்களுடைய அண்ணன் ராகுதேசம் வரும்போது திருநாகேஸ்வரம் ஒரு தடவை போயிட்டு வாங்க. இன்னும் பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போய் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு ராகு பகவானுடைய திசையை பற்றியும் சொல்ல போகிறேன். ராகு பகவானுடைய புத்தியை பற்றியும் இன்னைக்கு சொல்ல போகிறேன். இது தசா புக்தி. ஒவ்வொரு திசையிலையும் ஒவ்வொரு புக்தி நடக்கும். ஒரு திசைக்கு 9 புத்தி நடக்கும். ஒரு திசைன்னு சொல்லும் பொழுது ஒரு தசநாதனுக்கு புத்தி மாறி மாறி நடக்கும். இன்னைக்கு ராகு பகவானுடைய திசை. ராகுனா யாரு? சாயா கிரகம். ஆமாம், ராகு சாயா கிரகம். ராகுக்கு நோய் கிரகம் சொல்லலாம். ராகு போல் கொடுப்பார் இல்லை, கேது போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த வாசகத்தினுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஞானிகளும் சித்தர்களும் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ராகு மாதிரி கஷ்டத்தை கொடுக்கிற கிரகம் எதுவும் கிடையாது. ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வரும்போது தான் அந்த நல்லதே அவனுக்கு தெரியும். நல்லது கெட்டது தெரியறதுக்கு கஷ்டம்தான் காரணம். கஷ்டத்திலே இருந்துட்டா கஷ்டமே கிடையாது. ராகு என்பது பாம்பு, கருநாகம், செந்நாகம். கருநாகம் என்பது ராகு, செந்நாகம் என்பது கேது. ராகு தேசம் மொத்தம் 18 வருஷம். ஆமாம், இதில் 18 வருஷத்துக்கு உங்களுக்கு ராகு தேசம் ஓடும். ராகு பகவான் ஒரு ஜாதகத்தில் 3, 6, 11 இருந்து கெடாமல் இருந்தால் அது ராஜயோகத்தை கொடுக்கும். அதே இந்த ராகு உங்களுக்கு கெட்ட இடத்துல இருந்து ராகு நீச்சமாயோ பகை பெற்றோ இல்லை உங்களுக்கு நான் பகை நட்சத்திரத்தில் வாங்கியிருந்தாலோ இந்த ராகு தேசம் உங்களுக்கு கடுமையான கஷ்டத்தை கொடுக்கும். அந்த தசாபுத்தி காலத்தில். ஆனால் உங்களுக்கு ஒரு ஜாதகம் ராஜயோக ஜாதகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஜாதகம் இந்த ராகுதேசம் வந்தாலும் உங்களுக்கு கெடுதல் செய்யாது. ஆனால் அந்த கஷ்டத்தை கொடுக்கும். ஐயா உங்களுக்கு பணம் இருக்குது, சொத்து இருக்குது, சொகம் இருக்குது. ஆனால் அந்த ராகுதேசம் வரும்போது அது சாப்பிடாத அளவுக்கு பண்ணும். அதுதான் இருக்கிற சொத்து இருக்கும், சொத்தை அழிக்காது. ஆனால் அந்த ராகுதேசம் வரும்போது உங்களுக்கு அந்த சொத்தை பயன்படுத்த முடியாத நிலையை பண்ணிவிடும். தேவையில்லாத பிரச்சனையை கொடுக்கும், குழப்பத்தை கொடுக்கும். திறமை இருக்கும், அறிவு இருக்கும், முட்டாளாக்கும். ஒரு பையன் நல்லா படிச்சுட்டு வருவான், நல்லா +2 படிச்சுட்டு நல்ல மார்க் எடுத்துகிட்டு வருவான். அந்த +2 முடிச்ச உடனே ராகுதேசம் வரும். அவனை ஏதாவது இந்த பரீட்சை எடுக்கிறதுல நல்ல மார்க் எடுக்காமல் விடும். இல்லைன்னா அவனுக்கு மறதியை கொடுக்கும், தேவையில்லாத பிரச்சனை கொடுக்கும், இதெல்லாம் கொடுக்கும். இன்னொன்று முக்கியமான நிகழ்வு, இந்த ராகுதேசம் உங்களுக்கு யாருக்கு வந்தாலும், இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு யாருக்கு வந்தாலும் தயவு செய்து வண்டி வாகனத்தில் கொஞ்சம் பொறுமையாக போகும். முக்கியம் அதுதான். வண்டி வாகனத்தில் கொஞ்சம் பொறுமையாக போங்க. உறுதியாக கீழே தள்ளி விட்டுரு. ராகுதேச ராகு புத்தியும், ராகுதேச குரு புத்தியும், ராகுதேச சனி புத்தியும், இந்த 3 புத்தி வரும்போது உங்களுக்கு இந்த பாதிப்பை கொடுத்தே தீரும். பொறுமையாக போகணும். ஜோசிங்கிறது வந்துருங்களா, ஒரு வழிகாட்டி. நீங்கள் அதை தவறாக எடுத்துக்கூடாது. அது பயமுறுத்துறது இல்லை. இதெல்லாம் நடக்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு தகுந்த இப்போ ஒருத்தவன் அடிக்க வரும்போது நம்ம கொஞ்சம் வரைச்சிக்கிட்டா அந்த அடியை தாங்குற சக்தியை கொடுக்கும். அவ்வளோதான். ஆனால் உழுவர் அடி விடும். ஆனால் தாங்குற சக்தி நமக்கு ஒரு தெம்பு வந்துடும். அது மாதிரி தான் ராகு தேசம். அப்போ அந்த ராகு திசையில் அந்த ராகு புத்தி, ராகு திசையில் குரு புத்தி, ராகு திசையில் சனி புத்தி இதெல்லாம் வரும். இப்போ இந்த ராகுன்னா என்ன அப்படிங்கும்போது விஷம். இந்த ராகு திசை ஒருத்தவங்க 10ஆம் இடத்துல இருந்தாலோ, ராகு 10ஆம் இடத்துல இருந்தாலோ, செவ்வாயோட சம்மந்தப்பட்டிருந்தாலோ, ராகு பகவான் 10ஆம் இடத்தை பார்த்தாலோ, ராகு 10 குடையோட சம்மந்தப்பட்டிருந்தாலோ அவங்க மருத்துவத்துறைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சொல்கிறது புரியுதுங்களா? கெமிக்கல், மருத்துவம், ஆயில், பெட்ரோலு, டீசலு, இந்த மருந்துகள் சம்மந்தமான துறைக்கு அவனை போகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். அது யார் கூட சேர்ந்துருக்குதுங்கிறத ஒரு கணக்கு இருக்குது. செவ்வாயோட சேர்ந்துருந்தால் மருத்துவம், நில சம்மந்தமான தொழில், பூமி சம்மந்தமான தொழில், பூமிக்கு அடியில் கிடைக்கிற சம்மந்தமான தொழில், இதெல்லாம் எடுத்து செய்யணும். அதே ராகு சுக்கரனோட சம்மந்தப்பட்ட பொன் பொருள் ஆவரணம் தொடர்ந்து கலந்து அதை தயார் பண்ணுற தொழிலில் செய்யலாம். கடை வச்சுக்கிறத விட தயார் பண்ணுற பொருள் அது ஒரு தொழிலாக வரும். அது மாதிரி உங்களுக்கு புதனோடு சேர்ந்திருந்தால் உயர்கல்வியில் உயர்ந்த உத்தியோகத்துக்கு போகிறதுக்கும் அந்த ராகு புதன் நட்பு, அதனால் அது உதவி செய்யும். சந்திரனோடு சேர்ந்திருந்தால் முடிஞ்ச வரைக்கும் சந்திரனும் ராகும் சேர்ந்திருந்தால் அவங்க தாய்க்கு பாதிப்பு கொடுக்கும். அதை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் அந்த தசாபுத்தி காலத்தில். அதே மாதிரி சூரியனோட சேர்ந்தால் தகப்பனுக்கு அந்த பாதிப்பு கொடுக்கும்.
அதே மாதிரி குருவோட சேர்ந்துருந்தா அந்த குழந்தைங்களுக்கு சில பாதிப்பை கொடுக்கும். அதே மாதிரி சனியோட சேர்ந்துருந்தா ரொம்ப உங்களுக்கு தான் பாதிப்பை கொடுக்கும். அதே மாதிரி இந்த ஒரு ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் ராகு வந்து நல்லா இருக்கணும். ஆனால் அதுக்கு மொத்தம் 12 கட்டத்தில் 3 இடம் தான் நல்ல இடம் ஒதுக்கப்பட்டு இருக்குது. 3, 6, 11. அதே மாதிரி இந்த ராகு திசையில் ஒவ்வொரு புத்திலையும் நீங்கள் பார்த்து இருக்கணும். ஆனால் முன்பாதி கெட்டது பண்ணால் பின்பாதி நல்லது பண்ணணும். முன்பாதி கெட்டது நல்லது பண்ணுச்சுன்னா பின்பாதி கெட்டது பண்ணணும். அதை நீங்கள் பார்த்து இருந்துக்கணும். அதுதான் ராகு திசை. இந்த ராகுக்கு ஒரே ஒரு கோயில் இருக்குது. நிறையா கோயில் இருக்குது. இருந்தாலும் சாஸ்திர பிரகாரம் திருநாகேஸ்வரத்துக்கு போய் அந்த கோயிலுக்குள்ளே ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்தில் நீங்கள் குளித்து அந்த பகவானை, அங்கே நாகநாத சுவாமின்னு பகவான் இருப்பார். சிவலிங்கம் தான். ஐயா தயவு செய்து எல்லா கோயில்லையும் மூலவர் தான் கிரகம். சூரியனார் கோயிலில் சூரியனும், சந்திரமௌலீஸ்வரர் கோயிலில் திங்களூரில் வந்து சிவலிங்கமும் சந்திரமௌலீஸ்வரரும் சிவலிங்கமும், வைத்தீஸ்வரன் கோயிலில் வந்து வைத்தியநாத சுவாமியும், கஞ்சனூரில் அக்னீஸ்வரரும், திருவெண்காட்டில் அந்த ஈஸ்வரனும், ஒரு கோயிலையும் குருஸ்தலத்தில் வந்து ஆலங்குடியில் சிவலிங்கம் தான் கிரகம்னு தனியாக கிடையாது. இதெல்லாம் வருமானத்துக்கு உருவாக்கப்பட்டது. தயவு செய்து போனீங்கன்னா அந்த கோயிலில் இருக்கிற மூலவரை தரிசிங்க. உங்களுடைய எந்த திசை ஒன்றாலும் கோயிலுக்கு போய் இந்த மூலவரை தரிசிங்க. மூலவர் நல்லா புரிஞ்சுக்கிங்க. மூலஸ்தானம், மூலவர், சிவலிங்கம், அதை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணீருடைய காரணத்தை காட்டும். அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ராகு திசை 9 இருக்கிற திசையிலே ரொம்ப குழப்பமான திசை வந்து ராகு திசை. ராகு போல் கொடுப்பார் இல்லைம்பாங்க. ராகு மாதிரி கஷ்டத்தை கொடுக்கும். ஆனால் இருந்தாலும் அது ஒன்று ராகு நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா உன்னை கோடீஸ்வரன் ஆக்கும். மருத்துவத்துறை மறுபடியும் சொல்கிறேன். ஏன் தெரியுமா? நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கணும். மருத்துவத்துறை, கெமிக்கல் துறை, ஆயில் துறை, பெட்ரோல் துறை, டீசல் துறை, இந்த மாதிரி மருந்துகள் சம்மந்தமான இது, கெமிக்கல், ஆயில், இது மாதிரி சம்மந்தமான துறையில் எடுத்திங்கன்னா அந்த ராகு திசை வரும்போது நல்ல ஆனால் பணிவு வேணும். ராகு திசை வரும்போது ரொம்ப பணிவாக இருக்கணும். தலகணம், திமிரு இதெல்லாம் நமக்கு வேண்டாம். பணிஞ்சு போனால் அந்த ராகு திசையில் ஜெயிக்கலாம்ங்கிற விதி. அதேமாதிரி ராகு திசைங்கிறது 18 வருஷம். ஒவ்வொரு புத்தியும் ஒவ்வொரு தரம் மாறும்போது புத்திக்கு தகுந்த மாதிரி மாறும் ராகு. இந்த ராகு திசை வர்றவங்களுக்கு தோல் சம்பந்தமான வியாதி 100க்கு ஒரு 50% கொடுக்கும். தோல் சம்பந்தமான வியாதி மறந்துடாதீங்க. இதுக்கு என்ன பண்ணுன்னா சித்த மருத்துவத்தில் பார்த்து உடம்பை நல்லாக்கிக்கணும். இந்த ராகுன்னு சொல்லக்கூடியது ஒருத்தவங்களுக்கு ராகு வந்தவொடனே கல்யாணம் பண்ணி வைக்கும். ஆமாம், ஒருத்தவங்களுக்கு ராகு திசை கல்யாணம் பண்ணி வைக்கும். ராகு திசையில் முடிஞ்ச வரைக்கும் மறதி வரும். 4 பேர்த்துக்கிட்ட நீங்கள் ஐடியா கேட்டுக்கீங்க. ஒவ்வொருத்தருடையும் ஐடியா கேட்டுக்கணும். உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய மனைவி, உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய தாய் தகப்பன், உங்களுடைய அண்ணன் தம்பி, உங்களுடைய அக்கா தங்கச்சி, இவங்கள்ட்டெல்லாம் ஐடியா கேளுங்க. ஏன்னா ராகு வந்து முட்டாளாக்கும். ஒரு மனுஷனை முட்டாள் ஆக்கும். உறுதியாக மறதியை கொடுக்கும். இந்த பரீட்சையில் வரவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ராகு தேசம் வந்து. அதனால் ராகு தேசம் வரும்போது திருநாகேஸ்வரம் ஒரு தடவை போயிட்டு வாங்க. இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போய் அங்கே விநாயகர் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மறதி கொஞ்சம் குறையும்னு சொல்லி இந்த பேசுறதுக்கு வாய்ப்படுத்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.